guys, கள்ளக்குறிச்சி டூரிஸ்ட் வந்து டிக்டாக் செல்வராஜ். வணக்கம் நம்மளுடைய ஜிலாக்கி பிளாக்கி ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி நியூ இயர் வாழ்த்துக்கள். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணியிருந்தீங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 பேர் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் நோட்டிஃபிகேஷனாக இருக்க தள்ள முடியல. பட் எல்லாருக்கும் என்னால் ஒவ்வொரு நம்பருக்கும் 1000 வாட்டி மெசேஜ் பண்ணுற அளவுக்கு டைம் இல்லை. ஐ எம் வெரி சாரி. இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய நெருங்கி வர நண்பர்களுக்கு இந்த வருடத்தில் நல்லது செய்யுங்க. நல்லதே நடக்கும் நம்புங்க. நம்மளுக்கு மட்டும் நல்லது நடக்கும் நம்பாதீங்க. நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு வந்து சேரும். எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி நம்மளுடைய நண்பர்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நல்லதே நடக்கும்னு நம்பிட்டால் மட்டும் போதாது, நம்மளும் கொஞ்சம் நல்லது செஞ்சால் தான் நல்லது நடக்கும். அதையும் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். என்றே இந்த நாள் இனிய நாளாக தொடங்கட்டும். இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. இந்த நல்ல நாளில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நண்பர்களுக்காக 2.1 டர்போ அப்படின்ற ஒரு போர்டு கொண்டு வந்திருக்கேன். இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுடைய நண்பர்களுக்காக புதிய அப்டேட்டில் கொண்டு வந்திருக்கேன். இது ஏற்கனவே வெர்ஷன் 4.0 அப்படின்னு சொல்லிட்டு 1313 போர்டுன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அது வந்து என்ன கேட்டிங்கன்னா, போர்டு வந்து வயர்லாம் சால்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும். மார்க்கெட்டில் வரக்கூடிய இந்த சாம்கான் கேபினெட்டுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாத நம்மளுடைய நண்பர்களுக்காக இந்த போர்டை வந்து மேக் பண்ணியிருக்கேன். இதனோட கனெக்ஷன் டீட்டெயில்ஸ், ஆடியோ டெஸ்ட் பதிவு நம்மளுடைய நண்பர்களுக்கு கூடிய விரைவிலே போடுறேன். நம்மளுடைய டிரைவருங்க நண்பர்களுக்காக இந்த போர்டை வந்து எக்ஸ்ட்ரா ட்ரிபிள் அண்டு பேஸு அப்படின்றத வந்து வேறு மாதிரி கொண்டு வந்திருக்கேன். இதை கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். வீடியோஸ் கீழே கமெண்ட் பண்ணுவீங்க, கேட்டு பார்த்துட்டு. இந்த கேபினெட்டில் எங்கேயுமே டிஸ்டர்ப் பண்ணாது. கீழேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 mm கேப் இருக்கும். அது மாதிரி நீங்கள் ஸ்க்ரூ போடுற இடமும் ஒரு 5 mm கிட்ட கேப் இருக்கும். வீடியோஸ்லேயே காமிக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு இந்த கேபினெட்டில் பிளேஸ்மெண்ட்டும் நிறைய இடம் இருக்கும். ஒரு 2.1 ஆம்பிளிஃபையர் மேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹீட்ஸிங் அலுமினியம் வைக்கிறதுக்கு நிறையவே ஃப்ரீயாகவே பவர் ஆம்ப் இங்கே வரைக்கும் வச்சுட்டு நீங்கள் கரெக்டாக சைஸில் அலுமினியம் கூட இது வரைக்கும் போடலாம். இங்கே கன்வெர்ட்டர் பிளேஸ்மெண்ட் வச்சுக்கலாம். வயரிங்கும் இந்த போர்டில் சிம்பிளாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி பவர் சப்ளை அண்டு ஆடியோ இன்புட்டு டெக்னீஷியனுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த போர்டோட சைஸுன்னு பார்த்தீங்கன்னா 1.25 இன்ச்சு அந்த அளவு கொடுத்துருக்கேன். 2 இன்ச்சுக்கே கம்மி தான். ரொம்ப இந்த போர்டை வந்து நெருக்கி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நம்மளுடைய நண்பர்களுக்காக இந்த கண்ட்ரோலுமே டிரைவருங்க வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பல ஏரியாவுக்கு போகிறவங்க, பல இடங்களை தாண்டி போகிறவங்க, உப்பு காற்று ஏரியோ, கடலோர பகுதி, கூலிங்கான ஏரியோ, குஜராத், மும்பை, இப்படி டெல்லி, இப்படி நிறைய பேர் போகிறவங்க இருப்பீங்க. நம்மளுடைய தமிழ்நாட்டு டிரைவர்கள் அவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ட்ரோல்ஸ் வந்து குவாலிட்டியாக கொடுத்துருக்கேன். இப்போ சாதாரணமாக வரக்கூடிய கண்ட்ரோல்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் இந்த கண்ட்ரோலை லைக் பண்ணுறதில்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா இதனுடைய காஸ்ட்டு விலை அதிகம். இப்போ சாதாரணமான கண்ட்ரோல் வந்து ஒரு 16 ரூபாய்க்கு வாங்கி போடுவாங்க. ஒரு தோராயமான ரேட்டு சொல்கிறேன். இந்த கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 25லேருந்து ஒரு 35க்குள்ளே இருக்கும் இந்த கண்ட்ரோல்ஸு. ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி ரேட்டு மாறும். அதையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். ஆனால் இந்த கண்ட்ரோல்ஸ் ஏன் நம்ம நண்பர்கள் யூஸ் பண்ணுறதில்லன்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த கண்ட்ரோல்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பின்ஸ் வயர் சால்ட்டுங்க அடிக்கிறதுக்கு ரொம்ப நெருக்கட்டமாக இருக்கும். அதனால தான் நம்ம நண்பர்கள் யூஸ் பண்ணுறதில்ல. இதுக்காக நம்மக்கிட்ட போர்டு பிசிபி வந்துருச்சு. இதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 கண்ட்ரோலுமே நம்மளுடைய டிரைவருங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்மளுடைய ஆட்டோ 2.1 ஃபுல் கிட்டுக்காக இதை மேக் பண்ணியிருக்கோம். ஈஸியாக இருக்கும் இதனோட வயரிங்கு. இங்கே வந்து 5 வயர் இருக்கும். இதனோட கனெக்ஷன் அவுட்புட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பேன். இங்கே 1வது பின்னு கொடுத்துருப்பேன். வரிசையில் நீங்கள் லைன் அடிச்சுட்டு இங்கே கொண்டாந்து இந்த கண்ட்ரோலில் வரிசையில் இன்புட், கண்ட்ரோலாக லைன் அடிக்க தேவையில்லை. அதேமாதிரி இன்புட்டு அவுட்புட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். இது அவுட்புட் லைனு டைரெக்டாக பவர் ஆம்புக்கு அண்டு சப்பு கிரவுண்டு லெஃப்ட்டு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு ரைட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே கேபினெட்டில் இருக்கிற மாதிரி இப்படி போட்டிங்கன்னா இது வால்யூமு, இது பேஸு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேஸு ட்ரிபிள் கரெக்டாக இந்த இதில் கொடுத்துருப்பேன். மேல் வாட்டம் பேஸு, கீழே வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள். எத்தனையோ 1313 போர்டு வந்திருக்கும். இப்படியும் ஃபிட் பண்ண முடியாத நானும் நிறையா
அனுபவிச்சிருக்கேன். இப்படியும் ஃபிட் பண்ண முடியாத, இப்படி ஃபிட் பண்ணால் இந்த பக்கம் போய் அமைப்பு வைக்க முடியாது, இப்படி ஃபிட் பண்ணால் இந்தாண்டு ஸ்க்ரூ வந்துடுச்சுக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் சாம்பிள் போர்டு போட்டு இந்த போர்டை எந்த அளவுக்கு நெருக்கி செய்ய முடியுமோ நெருக்கி செய் அப்படின்ற ஒரு பாட்டில் வரும் பொல்லாதவன் படத்தில். அந்த அளவுக்கு நெருக்கிட்டேன். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் அந்த நம்மளுடைய டெக்னீஷியன் ஜிலாக்கி புலாக்கி நம்ம நண்பர்களுக்கு சொல்லிடுறேன். அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். அந்த பார்ட் 5 அப்படின்னு என்னால் பார்ட் 5 எடுக்க முடியல. ஏன்னா ஃபன் வந்து பண்ணால் நம்மளோட நண்பர்கள் பண்ணி சிரிக்கல. இந்த ஒரு புதிய அப்டேட் கொடுக்குறேன். இதனோட ஆடியோ டெஸ்ட் பதிவு சீக்கிரமாக நம்மளுடைய டிஎஸ்கே சேனலில் போடுறேன். டிஎஸ்கே சேனலோட வீடியோ காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் நம்மளுடைய டிஎஸ்கே சேனல். இதில் போய்ட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆடியோ டெஸ்ட்டு ஆடியோ இது சம்மந்தமாக வேணும்னா இந்த சேனலில் தான் நீங்கள் பார்க்க முடியும். இந்த சேனலில் ஏன்னா என்னால் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சேனல்லையும் இதில் போட்டு ஆடியோ கட்டப் பண்ணி அதில் போட்டு இதில் போட்டு போட முடியல. இனிமேல் ஆம்ப்ளிஃபையர் ஆடியோ டெஸ்ட் ஆம்ப்ளிஃபையர் ஆர்டர் பண்ணாலும் சரிங்க, அதில் ஒரு வீடியோ விலகும், இதில் ஒரு வீடியோ விலகும். ஆம்ப்ளிஃபையரை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கணுன்னா இந்த சேனலில் டிக்டாக் செல்வராஜ் சேனலில் பார்க்கலாம். ஆம்ப்ளிஃபையரோட ஆடியோ டெஸ்ட் பதிவோ போர்டோட ஆடியோ டெஸ்ட் பதிவோ இந்த சேனலில் பார்த்துக்கோங்க. நம்மளுடைய நண்பர்களுக்காக இது ஒரு வரப்பிரசாதமாக கொண்டு வந்திருக்கேன். இந்த இடத்தாண்ட பார்த்தீங்கன்னா அது நீங்கள் தான் சொல்லணும், வரப்பிரசாதமா இல்லை பிரசாதமானு சொல்லிட்டு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கைப்பக்குவம்னு சொல்லுவாங்க. போர்டோட டிசைனும் அந்த மாதிரி வந்து குவாலிட்டியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா விளையும் பயிரை அறுக்குறீங்க. அதாவது நம்மளுக்கு அதிகமான விளைச்சல் கொடுத்துட்ருக்கிற பயிரையை அறுத்துக்கிட்டே போகிறீங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய போர்டு கிரியேட்டர்ஸ். அதே மாதிரி உங்களோட எதிர்பார்ப்பு ஒரு போர்டு கிரியேட்டர் கையில் இருக்குன்னா அடுத்தடுத்த அப்டேட்டில் கொடுக்கணும்னா உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை ஒரு போர்டு கிரியேட்டர் சொல்லி கொடுத்து அதை கொண்டு வந்து உங்களுக்கு கையில் கொடுத்து இது செய்யும்போது சீப் அண்ட் பெஸ்ட்டில் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு எங்கேயும் போய் விழுகாதீங்க. அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்மளோட ஜிலாக்கி புலாக்கி ஃப்ரெண்ட்ஸுங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய விஷயங்கள் யூடியூப்பில் வேறு மாதிரி கொண்டு போகிறாங்க. அதான் பார்ட் 5ல் பேசுகிறேன்னு சொல்லியிருந்தீங்க. அது ஒரு சில பேருங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நான் சிரிப்பாக தான் போட்டிருக்கேன் அந்த இதில். ஆனால் ஒரு சில பேருங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். கஷ்டமாக இருக்கிறவங்களுக்கு அது கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதையும் நான் அந்த வீடியோஸில் சொல்கிறேன். ஒரு போர்டு ஒரு மார்க்கெட்டில் செய்து கொடுக்குறோம்னா டக்குன்னு அது வந்து ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் ஆகிடாது. பலவிதமாக அந்த போர்டு கிரியேட்டர் இதை பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள், இதை செய்யுங்க, அதை சொல்லிங்க பலவிதமாக ராப்பகலாக நைட்டு பகலை யோசித்து நம்மளோட டெக்னீஷியன் இப்படி கொடுத்தா நல்லாயிருக்கும், இந்த இடத்தாண்ட போட்டால் அந்த வேல்யூ நல்லாயிருக்கும், அதை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட்டர் ரெடி பண்ணி சொல்லுவாங்க. கிரியேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களை அதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தடுத்து ஒரு போர்டு கிரியேட்டர் உண்மையான போர்டு கிரியேட்டர்னால் ஒரு இடத்தாண்ட ஒரு போர்டு ஆல்ட்ரேஷனுக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது லைனில் இருக்கும்போதே இந்த இடத்தாண்ட இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. ஒரு போர்டு கிரியேட்டரு ஏதோ ஒரு ஆல்ட்ரேஷனுக்கு ஒரு போர்டு கம்பெனிக்கு ஃபோன் பண்ணுறீங்க. அந்த இடத்தாண்ட டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்டு வெளியிடுறாங்கன்னா அந்த போர்டில் எந்த இடத்தாண்ட என்ன வேல்யூ மாற்றினா எப்படி வேலை செய்யும் அப்படின்றத வந்து முழுமையாக செக் பண்ணி வச்சுப்பாங்க. அதை செக் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த போர்டு சம்மந்தமாக கால் பண்ணாங்கன்னா கம்பல்சரி இதை இந்த இடத்தாண்ட பண்ணுங்க அப்படின்றத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுடுவாங்க போர்டு கிரியேட்டர். அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த போர்டுக்கு உண்மையாலுமே டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உரிமையாளர். அப்போ அந்த போர்டை பற்றி அவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கணும். பல டெக்னீஷியன்கள் வந்து இப்போ எனக்கெல்லாம் தெரியும். ஒரு போர்டு வருதுன்னா மார்க்கெட்டில் இந்த இடத்தாண்ட ஆல்ட்ரு பண்ணால் தெரியும், ஓரளவு தெரியும். ஆல்ட்ரே தெரியாத போது வந்து அந்த இடத்தாண்ட வந்து டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா வாஷ் அவுட் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும் அந்த போர்டு. அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி விளையும் பயிரை அறுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா புதுசாக கொடுக்கக்கூடிய கிரியேட்டரை அறுத்து தள்ளிடாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி போர்டு எந்த விதமான இதுவாக இருக்கும். அதே மாதிரி சொல்கிறேன், நம்ம ஜிலாக்கி பிலாக்கி யூடியூப் அண்டு டெக்னீஷியன் அத்தனை பேருக்கும் தான் சொல்கிறேன். ஒரு போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊக்கம் கொடுங்க. அவங்க ஒரிஜினலாக க்ரியேட் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு ஊக்கம் கொடுத்து அதை ரிசல்ட்டை கேட்டு பார்த்து பப்ளிசிட்டி பண்ணுங்கள். யூடியூப்பில் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அதை கொடுத்து ஊக்கம் கொடுத்து பப்ளிசிட்டி பண்ணுறது. இந்த போர்டை இப்போ நான் என்னோடய யூடியூப்பில் அதை க்ரியேட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த போர்டை வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்டதனை சர்க்யூட்லேருந்து பிச்சு போட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா பழைய
போர்டிலேருந்து பேஸ் ட்ரிபிள் இருக்குது. இந்த மாதிரி பேஸ் செக்ஷன் வந்து ஒரு இன்டர்நெட் சர்க்யூட்லேருந்து இருக்குது. இதனோட கெயின் ஸ்டேஜ் வேறு ஒரு இதிலேருந்து இருக்குது. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எனக்கு ஒரு போர்டாக கொண்டு வந்துட்டு திரும்ப மறுபடியும் அந்த போர்டை செக் பண்ணும்போது ஆடியோ எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு ஸ்பீக்கரில் கேட்டு பார்த்து அந்த இடத்தாண்ட ஒரு சில விஷயங்களை சேஞ்சஸ் பண்ணி இது ஒரு போர்டாக உருவாக்கியிருக்கிறேன். அப்போ வந்து இது அப்படியே இன்டர்நெட்டில் இருந்த சர்க்யூட் மட்டும் அப்படியே போட கிடையாது. அந்த ஃபார்முலாவை வச்சு எங்கெங்கே நம்ம ஆல்ட்ரு பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை கொண்டு வந்து இந்த போர்டுக்கு உருவம் கொடுத்து இது இப்படி ஃபிட் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டுக்கு முழு உரிமை எனக்கு தான். நான் தான் இப்போ இந்த வீடியோஸில் போடுறேன். இந்த சைஸில் அந்த பாருங்கள், இந்த சைஸில் இந்த கண்ட்ரோல் போட்டு இப்போ நான் தான் கொடுக்குறேன். சரிங்களா? இது வந்து நம்மளுடைய டெக்னீஷியனுக்கும் கம்ப்ளைண்ட் ஆகக்கூடாது, கஸ்டமர்களுக்கும் கம்ப்ளைண்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக இந்த கண்ட்ரோலை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். மாதிரி ஒரு சில டைம் இந்த போர்டு கட்டத்தை விட்டு வெளியே போயிடலாம் கூட தோணுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் அந்தளவுக்கு நம்ம ஜிலாக்கி புலாக்கி ஃப்ரெண்ட்ஸுங்க பண்ணுறாங்க. யூடியூப்லேயும் சரிங்க அண்டு நேரடியாகவும் சரிங்க. எனிவே இந்த நாள் இனிய நாளாக தொடங்கட்டும். நிறைய பேருக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எவ்வளோ முடியுமோ உதவி செய்வோம். அதே மாதிரி நம்ம நல்லதே நடக்கும்னு நம்பிகிட்டே இருந்தால் மட்டும் முடியாது. நம்ம கடவுள் கொடுத்துருக்க ஒரு சில டைம் இருக்குது. நம்ம இதை பண்ணணும், நம்மளுக்கு கொடுத்துருக்க டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்க்குறாரு கடவுள். அது மாதிரி வந்து நல்லதே செஞ்சால் நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சால் கெட்டது தான் நடக்கும். நல்லது நடக்கும்னு நம்ம வாயால் சொல்லிக்கிட்டே இருந்தால் நல்லது நடக்காது. நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும். நீங்களும் நல்லது பண்ணுங்கள். உங்களால் எவ்வளோ முடியுமோ பண்ணுங்கள். உங்களுடைய சத்துக்கு நல்லது பண்ணுங்கள். நல்லது நடக்குன்னு நம்புங்க. நல்லது கண்டிப்பாக நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து கெட்டது எந்த அளவுக்கு இவனுக்கு எடுக்கலாமா அவனுக்கு எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ஒருத்தவனை கடவுள் அமுச்சு வச்சுப்பார். அது மாதிரி நம்மளுடைய நண்பர்களுக்கு இதுதான் ஒரு நியூ இயரில் வந்து ஒரு இதுவாக சொல்கிறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க பெரியவங்களாகவும் இருப்பீங்க, சின்னவங்களாகவும் இருப்பீங்க. என்னோடய வாழ்க்கையில் நான் கடந்து போன அனுபவங்களை வரைக்கும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். போர்டை ரிலீஸ் பண்ணிட்டேன். வாட்ஸ்அப் ப்ரொஃபைலில் கொடுத்துருக்கேன். ஆர்டர் பண்ணுறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த வீடியோ நான் சனிக்கிழமை நைட்டே போடும்போது ஒரு நண்பர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தார் 10 போர்டு வேணும்னு சொல்லிவிட்டு. 10 போர்டு உங்களை எடுக்கணும்னு சொல்ல கிடையாது. ஒரு போர்டு வாங்கி நீங்கள் உங்களோட ரிசல்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறமா கூட எடுத்துக்கோங்க. என்னால் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த குவாலிட்டியிலேருந்து கம்மி பண்ணி கொடுக்க முடியுமோ கம்மி பண்ணி கொடுத்து தான் இருக்கேன். அதுக்கும் மேலே கம்மி பண்ணால் போர்டே வந்து குப்பை மாதிரி தான் தயாரித்து தர முடியும். போர்டு குவாலிட்டியாகவும் வேணும், பட் ரேட்டும் கேட்டிங்கன்னா இந்த காலத்தில் முடியாது. அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு போர்டு நான் கம்மி பட்ஜெட்டு கொடுக்குறேன்னா அந்த போர்டோட தரம் எப்படி இருக்கும் அப்படின்றத யோசிச்சுக்கோங்க. நன்றி. நம்மளுடைய கஸ்டமர்களும் தயவுசெய்து வந்து போர்டு டெக்னீஷியன்கிட்ட போயிட்டு ஆம்ப்ளிஃபையர் கம்மியாக பண்ணி கொடுன்னு பண்ணாதீங்க. ஏன்னா அடுத்து அவங்கள இருக்கிற கஷ்டத்தில் நம்மக்கிட்ட கேட்பாங்க. நம்ம மைண்டு சும்மா இருக்குமா? நம்ம மைண்டு வந்து ஏற்கனவே கிரியேட்டர் மைண்டு. இதை குறைச்சா நல்லாயிருக்குமா, அதை குறைச்சா நல்லாயிருக்குமா? ஒரு நல்ல கிரியேட்டரை இழந்துடாதீங்க. இல்லை எந்த கம்பெனி போர்டாக்காக இருந்தாலும் அதுதான். ஒரு டெக்னீஷியன் போய் ஒரு போர்டை வந்து விலை மதிப்பு கம்மியாக கேட்டிங்கன்னா அந்த இடத்தாண்ட அவங்க எதில் குறைக்கலான்னு தான் பார்ப்பாங்க. கிரியேட்டர் மைண்டும் வேறு மாதிரி தான் வேலை செய்யும். புதுசாக கிரியேட் பண்ணுற மைண்டு எதில் பண்ணால் நம்ம கம்மி பண்ண முடியும்? பிசிபியில் கம்மி பண்ண முடியுமா, கண்ட்ரோலில் கம்மி பண்ண முடியுமா, கெப்பாசிட்டரில் கம்மி பண்ண முடியுமா, பின்னில் கம்மி பண்ண முடியுமா, வயரில் கம்மி பண்ண முடியுமா, இப்படிலாம் அந்த மைண்டு யோசிக்கும். அதுதான் கிரியேட்டர் மைண்டு. பட் ஏன்னா ஒரு நல்ல கிரியேட்டரை நீங்களே இழந்துடாதீங்க. டெக்னீஷியனாகி நீங்களே இந்த போர்டுக்கு பேரம் பேசுகிறது அவங்களுக்கே தெரியும். டெக்னீஷியன் இந்த ரேட்டுக்கு போர்டு வாங்கினாங்கன்னா அந்த ரேட்டுக்கு ஒரு கஸ்டமருக்கு புட் பண்ண முடியும். ஏன்னா எல்லாமே மிடில் கிளாஸில் இருக்கிற 2 கஸ்டமர் தான் இந்த ஆடியோ அசம்பிளை தேடி வருவாங்க. அப்படின்னும்போது வந்து எந்த அளவுக்கு கொடுத்தா அந்த கஸ்டமர் கைக்கு போய் சேரும் அப்படின்றது அவங்களுக்கும் தெரியும். அதனால தான் நம்ம நண்பர்களுக்கு அத்தனை பேருக்கும் சொல்கிறேன். எந்த ஒரு போர்டு அசம்பிள்டு சிஸ்டத்தில் வந்து பேரம் பேசாதீங்க. ஏன்னா இது கஸ்டமேடு, இது ஒன்றும் ரெடிமேடு போர்டு கிடையாது. மார்க்கெட்லேயே கூட இருக்கிறோம் சரி, அனைத்து போர்டுக்கும் சரி பேரம் பேசும்போது தான் அங்கே கிரியேட்டர் மைண்டு வேறு மாதிரி வேலை செய்யுது. நான் எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி. மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். இதனோட ஆடியோ டெஸ்ட் பதிவு TSK சேனலில் வரும். அதில் போயிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. சொல்லி